வாழ்க பாரதம் உலக தமிழ். அதாவது நம்ம தயாநிதி மாறன் இருக்கார் இல்லையா, எம்பி. அவர் சொல்லியிருக்கார், அவரோட வாயாலே சொல்லியிருக்கார் என்னென்னு, நான் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தும், எவ்வளவு பெரிய அரசியல்வாதியாக இருந்தும், என்னுடைய மாமா முதலமைச்சராக இருந்தும், என்னுடைய தாத்தா முன்னாள் முதலமைச்சராக இருந்தும், என்னுடைய பெண் டாக்டர் ஆக முடியல. காரணம், நீட் தேர்வில் என் பொண்ணு பாஸ் பண்ணலை. அப்போ அவங்க பொண்ணு படித்தது ஸ்டேட் போர்டு. அப்போது ஸ்டேட் போர்டில் படித்தவங்க கிட்டத்தட்ட 1,50,000 பேர் எக்ஸாம் எழுதியிருக்கிறான். அதில் கிட்டத்தட்ட 85,000 பேர் தமிழகத்தில் பாஸ் பண்ணியிருக்கான். இந்தியாவிலேயே அதிகமாக நீட் தேர்வில் பாஸ் ஆன மாநிலம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு. அப்போ இவர் பொண்ணு ஃபெயிலாக இருக்குன்னா காரணம், இவர் பொண்ணு படிக்காத பொண்ணாக இருக்கும், படிப்பு அறிவு அந்த அளவுக்கு இல்லாத பெண்ணாக இருக்கும். அதனால் அவங்க ஃபெயில் ஆகிருப்பாங்க. அப்போ இவர் வாயாலே ஒத்துக்கிறாரு, நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய அப்பா டக்கராக இருந்தாலும், நீ முதலமைச்சரில் பிரதமரின் மகளாக கூட இருந்தாலும் நீட் தேர்வு எழுத முடியவில்லை என்றால் உன்னால் டாக்டர் ஆக முடியாது என்பதற்கு இவர் வாயால் இவர் ஒப்புக்கொண்டுள்ளார் ஒரு பொதுக்கூட்டத்தில். அப்போ இதிலேருந்து பொதுமக்களை நாம் புரிஞ்சு கொள்ளணும். இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. இதே நீட் தேர்வு இல்லை என்று சொன்னால் இந்த படிக்காத பொண்ணு கூட என்ன ஆயிருக்கும், டாக்டர் ஆகிருக்கும். இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த நீட் என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த நீட் என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததுனால தான் அரசாங்க பள்ளியிலே படிக்கும் மாணவர்கள் கூட இன்று டாக்டராக உருவாகிறார்கள் என்று சொன்னால், அப்போ நீட் எவ்வளவு அவசியம் என்பதை பார்க்கணும். ஏன்னா இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த மாநிலமும் நீட்டை ஏற்றுக்கொண்டு விட்டது. ஆனால் தமிழகம் மட்டும் விலக்கு கேட்கிறது என்று சொன்னால், இங்கே இருக்கிற 22 காலேஜில் இப்போ ஒரு 11 காலேஜ் கொடுத்துருக்காங்க, 33 காலேஜில் இதெல்லாம் ப்ரைவேட் காலேஜஸ், இதெல்லாம் சேர்த்து அதிகமான கல்லூரிகளை வைத்திருப்பது யாருன்னு பார்த்தா திமுகவுடைய குடும்பம். இப்போ இந்த நீட்டுங்கிறதுனால பணம் படைத்தவர்கள் டாக்டர் ஆக முடியல. பணம் படைத்தவர்கள் இருந்தால் மட்டும்தானே இவனுக்கு பணம் கொடுக்க முடியும், கோடிக்கணக்கில் டொனேஷன் கொட்டி கொடுக்க முடியும். இப்போ பணம் படைத்தவர்கள் அங்கே டாக்டர் ஆக முடியல, ஏன்னா நீட்டில் ஃபெயில் ஆகிடுறான். இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கணும். கட் ஆஃப் மார்க் 97, இந்த வருஷம் 102. இந்த மார்க்கை கூட 750க்கு, நான் சொல்கிறது 750க்கு, இந்த மார்க்கை கூட இவரது மகள் எடுக்கவில்லை என்று சொன்னால் காரணம் படிப்பறிவு. ஸ்டேட் போர்டில் ஒன்றுமே இல்லை. ஸ்டேட் போர்டில் பெரியார் மட்டும்தான் நீங்கள் வச்சுருக்கீங்க, வேறு எதுவுமே ஸ்டேட் போர்டில் இல்லை. அதனால தான் இன்று இவ்வளவு பெரிய இந்த நம்மளுடைய பாடத்திட்டம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்படியும் இந்த பாடத்திட்டத்தையும் படித்து விட்டு இன்றைக்கி 85,000 மாணவர்கள் இன்றைக்கி தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்கன்னு சொன்னாக்கா, சிபிஎஸ்சிலையும் சரி ஸ்டேட் போர்ட்லேயும் சேர்த்து 85,000 மாணவர்கள் இன்றைக்கி தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இந்தியாவிலே முதல் மாணவன் தமிழகத்தில் தான் இருக்கிறான் தேர்ச்சி பெற்றவன்னு சொன்னாக்கா, படிக்காது யார் தப்பு? உன்னுடைய மகளுடைய தப்பு, படிக்காதது. அது பப்ளிக்காக இப்படி மேடையில் போட்டு உடைச்சிட்டியா, அந்த பொண்ணு அவமானப்படாதா? தயாநிதி மாறன் அவர்களே, மெத்த படித்த உங்களுக்கு அறிவு இல்லை என்பதை இதன் மூலம் நீங்கள் நிரூபித்து விட்டீர்கள். இதை போய் பப்ளிக்கில் கண்ணீர் விட்டு சொல்கிறாராமா இவர். வெக்கமாக இல்லை அது உனக்கு சொல்கிறதுக்கு? ஒரு நீட் தேர்வை கூட எழுத முடியாத அளவிற்கு உன் மகளை நீ வளர்த்திருக்கிறாய். இவ்வளவு பணம் படைத்தும் ஒரு நீட் எக்ஸாம் எழுத முடியாத அளவிற்கு உன் மகளை படிப்பறிவில் மிகவும் கோழைத்தனமாக வளர்த்தது யாருடைய தவறு? உன்னுடைய தவறு. இதை பொது மேடையிலே அந்த குழந்தையோடைய மனநிலை எந்த அளவுக்கு பாதித்திருக்கும் நீ இதை வெளியே சொல்லும் போது? இது வரைக்கும் யாருக்குமே அது தெரிஞ்சிருக்காது. அப்போ உன்னுடைய மகளுடைய மனநிலையை பாதிக்கும் அளவிற்கு பேசியது உன்னுடைய தவறு. எனவே இந்த நீட்டை வைத்து நீ அரசியல் செய்ய வேண்டாம். ஏன்னா திமுக ஒப்புக்கொண்டு விட்டது, தான் எவ்வளவு பெரிய அப்பா டக்கராக இருந்தாலும், தான் எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும், தான் எவ்வளவு பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் நீட் எழுத முடியவில்லை என்று சொன்னால், நீட்டை நீங்கள் தேர்ச்சி பெறவில்லை என்று சொன்னால் உங்களால் டாக்டர் ஆக முடியாது. எனவே இந்த நீட் ஏழைகளுக்கு எவ்வளவு அவசியம் என்பதை மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஏழை மாணவர்களுக்கு இந்த நீட் எவ்வளவு அவசியம். ஏனென்றால் எவ்வளவு பணம் படைத்திருந்தாலும் நீட்டு உங்களால் தேர்ச்சி பெறவில்லை என்று சொன்னால் உங்களால் முடியாது. இத்தனைக்கு குறைந்தபட்ச மார்க்கு 97, 102 இப்படி தான் வைக்கிறாங்க, அதிகபட்சமாக கூட கிடையாது. இத்தனைக்கும் தமிழக பாடத்திட்டத்திலேருந்து கூட கேள்வி கேட்குறாங்க. தமிழ் வழி கல்வியிலையும் வந்துடுச்சு அது. நீங்கள் தமிழில் கூட இன்றைக்கி நீட் எக்ஸாம் எழுதலாம். எவ்வளவு உங்களுக்கு அதை எளிதாக்க முடியுமோ என்று மத்திய அரசாங்கம் அதை எளிதாக்கி இருக்கிறது. இதில் முக்கியமான விஷயம், இந்த நீட்டை கொண்டு வந்தது, நீட்டுக்கு ஆதரவாக சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடியது சிதம்பரத்தின் மனைவி நளினி சிதம்பரம். இந்த நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் அரசு. அவர்கள் பயந்தார்கள், மத்திய அரசு பயப்படவில்லை, பாஜக அரசு பயப்படவில்லை. ஏன்னா மாணவர்களின் நலன்தான் முக்கியம் என்பதற்காக இன்றைக்கி இப்படி ஒரு நிலைமையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அது மட்டுமல்லாமல் அனைவருமே மருத்துவம் படிக்க வேண்டும் என்பதற்காக வெறும் 35,000 மட்டுமே இருந்த எண்ணிக்கை மருத்துவ சீட்டுகளோட எண்ணிக்கை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 லட்சம், கிட்டத்தட்ட 1,10,000 பேருக்கு மேலே இன்றைக்கி வருஷத்துக்கு நம்ம எம்பிபிஎஸ் படிக்கலாம். அதேபோல் மருத்துவக் கல்லூரிகள் இன்றைக்கி 750 800 மருத்துவக் கல்லூரிகள் இன்றைக்கி வந்துருச்சு. தமிழ்நாட்டில் 22 மருத்துவக் கல்லூரி, இன்றைக்கி 33 மருத்துவக் கல்லூரி ஆகிடுச்சு.
ஆகவே இனி வருங்காலங்களில் இந்த எம்பிபிஎஸ் எக்ஸாமுங்கிறது நீட் எக்ஸாமுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. எனவே இந்த நீட் என்பது ஏழை மாணவர்களுக்கான முக்கியம். இது கடினமான எக்ஸாமா இல்லையாங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். இது ஏழை மாணவர்கள், பணம் இல்லாதவர்கள் படித்து மருத்துவ படிப்பு படிக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது. ஒப்புக்கொண்டிருக்கிறார் தயாநிதி மாறன். தன் மகள் இவ்வளவு செல்வாக்கு இருந்தும் முடியவில்லையே, மருத்துவராக முடியவில்லையே என்று அவரே ஒப்புக்கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் நீ நன்றாக படித்தால், ஒரு ஏழை மாணவன் ஏழை மாணவியோ நன்றாக படித்தால் அவர் கண்டிப்பாக மருத்துவ எம்பிபிஎஸ் படிப்பதற்கு முழு தகுதியானவர் என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இனியும் இந்த நீட்டை வைத்து திமுக அரசியல் செய்ய முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு பள்ளிக்கூடமாக சென்று மாணவர்களும் கட்டாயமாக கையெழுத்து வாங்குறாங்க. இவங்க 50 லட்சம் கையெழுத்து வாங்க, அப்புறம் 1 கோடி கையெழுத்து போகிறோம். ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் போய் +2 மாணவர்கள்ட்ட கட்டாய கையெழுத்து வாங்குறாங்க. அந்த வீடியோலாம் இன்றைக்கி வைரலாக இருக்குது. எனவே இந்த மாதிரி ஒரு கேவலமான பொழைப்பதற்கு தயவு செஞ்சு திமுக நீங்கள் ஆட்சியை ராஜினாமா செய்துவிட்டு போகலாம். எனவே தயவு செய்து மக்களை இனி ஏமாற்று வேலையை இங்கு நடக்காது. அண்ணே, என் கூட பயணிக்கிறவங்களுக்கு முதல்ல நான் ஒன்று சொல்லிடுவேன். பாரியா, பை நேச்சர் ஐ எம் அன் அக்ரெசிவ் லீடர். என் கூட யாரெல்லாம் வர்றீங்களோ பிரச்சனை தான் வரும். நீங்கள் அந்த மாதிரி சேஃப் பாலிடிக்ஸ் பண்ணணும்னா தயவு செஞ்சு வீட்டில் இருந்துங்க. அப்படி இருக்கிறவங்கள தான் என் கூட நான் அனுமதியே கொடுக்குறேன். என் கூட நீ வந்தீங்கன்னா பிரச்சனையை சமாளிக்கணும். திமுக எதிர்ப்புங்கிறது ரத்தத்திலிருந்து, நாளத்திலிருந்து, சதையிலிருந்து ஒரு இடத்துல எங்கிட்ட இருக்கு. ஏன்னா அது ஒரு தீய சக்தி, தமிழ்நாட்டிலும் துரத்தி ஒண்ணணும். அதனால என் கூட யாரு வந்தாலும் அவங்க தயாரா இருக்கணும். கைதுக்கு தயாரா இருக்கணும், விமர்சனத்துக்கு தயாரா இருக்கணும், பொய் வழக்குகளுக்கு தயாரா இருக்கணும், அவதூறுகளுக்கு தயாரா இருக்கணும். அவங்க மட்டும்தான் என் கூட பணி செய்ய முடியும். பை நேச்சர் என் கூட இருந்து சில பேர் ஏன் ஒதுங்குறாங்கன்னா, இந்த மவுல்டில் என் கூட அவங்களால இருக்க முடியாது. இந்த மவுல்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் என் பக்கத்தில் அரசியல் பண்ண முடியும். அவங்கள மட்டும்தான் நான் வளர்த்தி விடுறதுல தெளிவாக இருக்கு. காரணம், தமிழ்நாட்டுக்கு அது போல தலைவர்கள் இருக்கணும். பிஜேபியில் இத்தனை தொண்டர்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் நான் தலைவனாக்க முடியாது. ஒரு குவாலிட்டி இருக்கவங்களை பிக் பண்ணி நான் இன்வெஸ்ட் பண்ணணும். என் டைம் எஃபர்ட் அவங்க மேலே போடணும். அவங்கள 5 years 6 years நான் குரூம் பண்ணி அவங்க லீடர் நான் உருவாக்கணும். மிச்சவங்களும் தலைவர் ஆகணும். பட் சில பேர்த்த நான் ஆக்சலரேட் பண்ணணும். இந்த கட்சி ஆட்சிக்கு வரும்பொழுது 234 எம்எல்ஏ வேணும், 39 எம்பி வேணும், நான் உருவாக்க ஆரம்பிக்கணும். ஆனால் எல்லாரும் சிறைக்கு போகிறது, இந்த போன்ற பொய் வழக்கில் போகிறது எனக்கு ஒரு விதத்தில் சந்தோஷம் தான். அது அமரா இருக்கட்டும், சுரேந்திரா இருக்கட்டும், ஏற்கனவே சொன்ன இந்த 6 நபர்கள் பேராக இருக்கட்டும், இட்ஸ் ஓகே. தே பிகம் பெட்டர் லீடர்ஸ். அவங்க எமோஷன் கண்ட்ரோல் ஆகும், ஈகோ செக் ஆகும். நாளைக்கு எந்த பிரச்சனையும் அவங்களால எதிர்கொள்ளக்கூடிய தன்மை உருவாகும். அதனால் அவங்க போயிட்டு வர்றாங்க. அதனால் அதில் எந்த வருத்தப்படுறக்கு ஒன்றும் கிடையாது. நாளைக்கு இந்த திமுக 4 பேர்த்த கைது பண்ண தான் போகுது.